இன்னைக்கு உங்க எல்லாரையும் வருக வருக என்று கிளம்பிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு என்னன்னா, நம்ம கட்சியின் கொள்கைப்படி இன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு, இன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு. அதே போல எந்த மதமாக இருந்தாலும் ஜாதி மத பேதம் நாம் செய்வோம். அதே போலதான் இப்பொழுதும் இந்த இன்றதை செய்வதற்கு என்பது இவர் எந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவணும், நன்மைகள் பண்ணுங்க, இந்த எல்லா மதமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது நம்ம கொள்கை. இருந்தாலும் அதை பத்தி எல்லாருமே பேசிட்டாங்க. அதிக நேரம் அதை எடுத்து பேச. ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தை பத்தி உங்ககிட்ட பேச எத்தனை பத்திரிகை நண்பர்கள் இருக்குமா, பேசாம இருக்க முடியுமா? அதெல்லாம் நான் பேசுகிறேன் என்பதை தெளிவாக சொல்லுகிறேன். டிசம்பர் என்றால், டிசம்பர் மாதம் என்றால் டேஞ்சர், டேமேஜ் இதுதான் நடக்கும் இந்த நாட்டில். ஏன்னா டிசம்பர் மாதம் என்றால் ஏன் டேமேஜ் ஆகுது, ஏன் டேஞ்சர் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். டிசம்பர் மாதம் என்றால் எம்ஜிஆர், பெரியார் இவர்கள் இறந்த தினம், ஜெயலலிதா இறந்த தினம் இந்த டிசம்பர் தான். அதே தானே புயல் வந்தது இங்கே இந்த டிசம்பரில் தான். போன வருஷம் மழையும் வந்தது இங்கே தான், சுனாமி வந்தது இங்கே இந்த மாதம் தான். இந்த வர்தா புயல் வந்தது இங்கே தான் இந்த மாதம் தான். ஆக இந்த டிசம்பர் வந்தாலே டேஞ்சர் அண்ட் டேமேஜ் இங்கே நம்மளுக்கு எல்லாரும் நான் ஞாபகம் வருதா? அதே போல இன்னைக்கு தங்கமணி நம்ம டிவியில் அமைச்சர் தங்கமணி சொன்னாராம், இந்த மாதிரி போர்க்கால அடிப்படையில் எல்லாம் எடுக்கிறேன். இங்கே எடுத்தாங்க, சிட்டியில் முதல் எடுத்த போது அதான் மற்ற வில்லேஜ்லாம் எடுக்கணும்ல, எடுக்கவே இல்லை. அப்படி இங்கே சிட்டிலே என்ன பண்ணுறாங்க, எல்லா மரம் வெட்டி அப்படி அப்படி குப்பத்தட்டில் போட்டு போகிறாங்க. குப்பத்தட்டில் ஆனால் எரிக்காதுங்க, குப்பத்தட்டில் போட்டு போகிறதுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க. குப்பத்தட்டில் போடுங்க, போட்டால் அள்ளிட்டு அள்ளவே மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல முதல்ல அள்ளுறாங்க. யாராவது இந்த மாதிரி சொல்லிடக்கூடாது, விஜயகாந்த் மாதிரி இடத்துல சொல்லிடக்கூடாதுங்கிறக்கால் அள்ளுவாங்க. நான் என்ன சொல்றேன், அதே மாதிரி எல்லாருமே எல்லா இடத்துலையுமே அள்ளணும். போர்க்கால அடிப்படையில் இன்னைக்கு என்ன, நீ எத்தனை நாள் ஆச்சுங்கிற நீ உங்களுக்கு தெரியும். நான் நாட்கள்லாம் சொல்லலை, நாட்கள் போர்க்கால அடிப்படை தான் போறான். இல்லை, போர்க்கால அடிப்படையில் இதான் போர்க்கால அடிப்படை இல்லை என்றுதான் எனது தலைமையான கருத்து. போர்க்கால அடிப்படையில் தங்க முடிஞ்சாலும் யாருமே பண்ணல. இது சும்மா இவங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அதே மாதிரி கருப்பணம் ராம்மோகன் ராவ்ங்கிறது யாரு? ராம்மோகன் ராவ்ங்கிறது யாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தலைமை நிலை செயலாளர். சரி, தலைமை செயலாளர், தலைமை நிலையன்ற இவரை சொல்லிட்டோம். தலைமை செயலாளர் வச்சுக்கிறோம். ஏன் தலைமை நிலை செயலாளர்னு சொல்லி பழக்கங்கள். தலைமை நிலை செயலாளர் அடிக்கும் போது அவருக்கு அடிச்சவனுக்கு தலைமை நிலை செயலாளர் வந்துருச்சு. நிலை தூக்கி நான் படிச்சு பார்த்துட்டு, ஆமா நீ இங்க தலைமை செயலாளர் தானே, நீ அடிக்கிற எப்படியா தலைமை நிலை செயலாளர் நாங்க சொல்லுவோம், நீங்க ஏன் அடிச்சீங்க? அதுபோலதான் நான் தெரியாதனமாக சொல்லிவிட்டேன் என்று மன்னிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சர்வனம் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது சொல்றதெல்லாம் டிவியில தான் தெரியும்ல. ஆனா இது எழுதுறது யாரு? தினமலரும் குமுத ரிப்போர்ட்டரும் மிகவும் ஸ்பெசிஃபிக்கா எழுதுவாங்க. விஜயகாந்த் கொண்டு முதலமைச்சர் ஆபரம் கொண்டு தெரியல, அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஏன்னாலும் அவங்க தான் தப்பு சொல்லுவாங்க. டிவி என்பது நான் நிகழ்ச்சிக்குள்ள ஏன் விஜயகாந்த் வரல, ஏன்னா ஒவ்வொரு டிவி ஒவ்வொரு பத்திரிகையும் ஒரு கட்சிக்காரர்களும் சொந்தம். இப்ப 7 சேனல் எடுத்து வைகின்றராஜுக்கு எனக்கு ஒத்து போகாது. இப்படி ஒவ்வொரு டிவியும் உங்க டிவியும், அந்த டிவி ஆளுங்கட்சி சப்போர்ட் உள்ள டிவி, எதிர்கட்சி சப்போர்ட் உள்ள டிவி இருக்கும். இப்படியா இருக்கனால எதுக்கு வருதில்ல, அது நீங்க யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சுக்கிறாம நீங்க சொல்றீங்க, புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ராம்மோகன் ராவ் ஏன்னா முதல்ல அவர் தலைமை செயலாளர், அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். பொதுப்பணித்துறையில் இருக்கும் பொழுது அமைச்சர், பொதுப்பணித்துறையில் இருக்கும் பொழுதுதான் அவர் எல்லா கான்ட்ராக்டும் பண்ணார். அதுக்கு போக IS அமலாக்க பிரிவு
ஐஎஸ் இருந்துக்கு இருக்கும்போது தான் இங்கே வந்துருக்கு. ஒரு ஐஎஸ் அதிகாரியிலே முழுதும் பணம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு எப்படி இருக்குனால வச்சுக்கணும். அதுவும் முதல் தரம் சென்னையில் வந்து கோட்டையில எடுத்தாங்களே, அதே எனக்கு பிடிக்கல. இவரெல்லாம் நம்பி நம்ம போகிறோம் பின்னாடி. ஆக கருப்பணங்கிறது எங்கேயுமே ஆகாது. அதுக்கும் வரவு தரேன். அதே மாதிரி ஏடிஎம் பேங்க்ல மக்கள் வாசல் நிற்கிறேன். என்னையா ஒரு 2000 திருவிழா காலம், இந்த திருவிழா காலத்தில் இப்படியெல்லாம் செய்யலாமா? ஏன் விஜயகாந்த் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்றதுக்காக சொல்றேன். ஏடிஎம்ல வந்து போடுறாங்க பணத்தை, ஆனால் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் பணத்தை போட வரவங்க, எடுக்க வரவங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? திருவிழா காலங்களா இருக்குங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். வந்தவங்க அது மாதிரி ஜல்லிக்கட்டு நடந்தது தூரத்தில் நடக்கணுன்றிருக்க, நடத்துவேன் என்று சொல்லிக்கொண்டு லோக் அதாலத்துங்கிறது இவ்வளவு குற்றச்சாட்டு பண்றாங்களே. லோக் அதாலத்துக்கு கோர்ட்டு வச்சா எப்படிவாங்களோ எல்லாரும் பயப்படுவாங்களோ? பயப்பட மாட்டாங்க. ஆஹா, கோர்ட்டில் கூப்பிட்டு அது தண்டனை கொடுத்துட்டா என்ன பண்ற? ஆனால் லோக் அதாலத்தா, அது லோக் அதாலத்து மேரி அதாலத்து பிரமா லோக் அதாலத்துன்னு வச்சுங்களேன். ஆக லோக் அதாலத்துங்கிற அந்த இதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த எல்லாரும் கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம்.